பிரைஸ் தி லார்ட். 3 பெயர்களின் அடிப்படையில் இயேசுவின் வாழ்க்கை எவ்வாறு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கலாம். லூக்கா 1:10-11. தேவதூதர்கள் மெய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தாங்க. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசுவின் வாழ்க்கை 3 பெயர்களின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதலாவது பெயர் இரட்சகர், இரண்டாவது மெசியா, மூன்றாவது கர்த்தர். முதலாவது பெயர் இரட்சகர் என்பது விடுவிப்பதற்காக தமது பங்கை அந்த நாமம் சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது எபிரேய மொழியில் மெசியா என்றும் கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்றும் பெயர் அவருடைய பதவி நிலையை சுட்டி காட்டுகிறது. தேவனால் வாக்களிக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்டவரின் அடிப்படையில் அவரது மெசியா என்பது அவரது பதவியை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது இயேசுவின் தெய்வீக தன்மையை சுட்டி காட்டுவதாக கர்த்தர் என்ற பட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு அங்கு அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.